ஒரே பரபரப்பா சென்னை போய் 2 நாள் பரபரப்பா இருக்கும். எல்லாம் சத்தமா பரபரப்பா தான். நெக்ஸ்ட் மண்டே வரைக்கும் இதா இருக்கும். ஆமா ஆமா, பரபரப்பு. அதெல்லாம் போதை கும்பல்ல பரபரப்புல போயிட்டே இருப்பாங்க. இல்ல என்ன போதை கும்பல் பண்றது? தொடர்ந்து ஸ்வீடன் குமார் முயற்சி பண்றாரு. ஆராய்ச்சி நிதி உதவியாக கொடுத்திருக்காரு. உங்களுக்கு அனுப்புறது எப்படிங்கய்யா? அந்த இதுக்கு எங்க பெரிய பையன் கேட்டே இருக்கேன். நாங்க 2 பேரும் மொத்தமா ஐயா கேட்கையா எதுல அனுப்புறதுங்க ஐயா? என்னுடைய போன் நம்பர்லயே அனுப்பலாம். என்னுடைய நம்பர் ஜிபே நம்பர்ல அனுப்பலாம். ஆமா, அதாவது நாம நாம இதை நிரூபிக்காத வரைக்கும் நாம வந்து ஓய்வு எடுக்க முடியாது. நிரூபிச்சே ஆக வேணும் இல்லைங்களா? இது எதிர்காலத்துல இதை வந்து தொழிலாக கொண்டுட்டு வரணும். இதுதான் பெரிய பெரிய போட்டி. ஏன்னா யாராவது துணிச்சல இருந்து தொழிலா கொண்டுட்டு வரணும். இப்ப நான் பண்ற மாதிரி ஒரு அரைகுறையாவது ஒருத்தரையாவது நீங்க குணமாக்கணும். வாழ்க்கையில ஒருத்தரையாவது நீங்க வேறு ஒரு ஆளை, அப்படியே வேறு ஒரு ஆளை நீங்க குணமாக்கிறீங்க. உங்க உங்க பையன் பிள்ளைய நீங்க கவனிக்கலாம். ஆனால் வேறு ஒருவரை குணமாக்குறது இருக்குது பாருங்க. அப்பா அப்ப இத நீங்க சாதனையா கொண்டு வரும் பொழுது அது வெற்றி அடையும். இதுவரைக்கும் யாரும் அந்த முயற்சி பண்ணல. என்னை தவிர யாரும் முயற்சி பண்ணல. ஆனா அதுக்கு தைரியம் வேணுங்க ஐயா. தைரியம் என்பது புருஷ லட்சணம். புருஷங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. புருஷம்னு ஆண் கிடையாது. புருஷ லட்சணம் புருஷங்கிறது ஒண்ணும் கிடையாது. அது ஒரு வகையான குணம். இவன் புருஷ லட்சம்னா எது ஆம்பளை பொம்பளை நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. அது ஒரு தன்மை. தைரியம் வேணும்னா அப்புறம் தைரியம் வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? துணிச்சல் வேணும்னா என்ன அர்த்தம்? துணிச்சல் யாருக்கு வேணும்? எல்லாத்துக்கும். மனிதனுக்கு துணிச்சல் வேணும். மனிதன் யாரு? ஆணும் பெண்ணும் கலந்த மனிதன். இப்ப போர் புரிகிறப்போ வேடு நாச்சியாருங்கிறோம். வேடு நாச்சியார் போர் புரிந்தாருங்கிறான். அந்த அம்மாவுக்கு எப்படி துணிச்சல் வந்துச்சு? இன்னைக்கு வேடு நாச்சியார் தான் நம்ம பேசுறோம். அதுக்கப்புறம் தான் மருந்து சகோதரர்களை பத்தி பேசுறோம். இவங்க எங்க இருந்து வந்தாங்க? அப்ப அந்த துணிச்சல். அப்ப பெண்கள் தான் அடிப்படை. பெண்கள் வந்து எல்லாத்தையும் அப்புறம் அவங்க நிர்வாகம் பண்றாங்க. 10 ஏக்கர் 5 ஏக்கர் 3 ஏக்கர் நிர்வாகம் பண்றாங்க. அதுக்கு என்ன தைரியம் வேணும்? துணிச்சல் வேணும். ஆண்களை விட பெண்கள் தான் துணிச்சல் மிக்கவர். ஆமா, கண்டிப்பா. அவங்கதான் எல்லா பொறுப்பும் அதிகமா இருக்கு. குழந்தைகளை ஒரு நாளைக்கு அவங்க 8.5 மணி நேரம் உடைக்கிறாங்க தெரியுங்களா? அவன் எந்திரிக்கிற தின்னு போட்டு ஓடிடுறான். எங்க ஊரெல்லாம் சுத்திட்டு எதை வர்றோம். ஆனா அவங்க 24 மணி நேரம் சிந்திச்சுட்டே இருக்காங்க. அவங்கதான் பொறுப்பே அதிகம். பெண்களுக்கு தான் துணிவு அதிகம். பெண்கள் அதனாலதான் அவங்க ஒருமையாக உறுதியாக இருக்க வேணுங்கிறார் திருவள்ளுவர் சொல்லுகின்ற பொழுது பெண்கள் ஒருமையா. இப்ப நீங்க சொல்ற எல்லாமே கரெக்டா நானும் வச்சிருக்கேன். ஆனா இப்ப இருக்கிறவங்க வந்துட்டு அது மாதிரி கிடையாது. எல்லாம் இந்த இதுல ஆப்சண்ட் ஃபுல்லா பள்ளம். இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஒரு கேரக்டர் நமக்கு இருக்குதுன்ட்டு இன்னும் யாருக்குமே தெரியல. அது ஒரு சில பேருக்கு தெரியல. மத்த பேர் எல்லாமே அப்படிதான் இருக்காங்க. ஸ்பெஷலைஸ்டுன்றது அவங்களுக்கு இன்னும் தெரியல. ஆமா, திருவள்ளுவர் கூட பெருமைங்கிற ஒரு அதிகாரம் எழுதியிருக்காரு. பூரா பெண்களுக்காக எழுதியிருக்காரு. பெருமைன்னா சாதாரண விஷயம் இல்ல. பெண்களுக்கு தான் பெருமை வருங்கிறார். உரிமை மகளிர்ங்கிறார். உரிமைனா உறுதிப்பாடான மகளிர் அப்படிங்கிறார். அவங்கள பார்த்து நீங்கள் கத்துக்கொள்ளுங்கிறார். உரிமை மகளிரே போல பெருமை தன்னைத்தான் கொண்டு ஒழுகின் உண்டு. ஆண்களை பார்த்து சொல்றார். நீங்க ஒருமை மகளிர், உரிமையா அந்த உறுதியோடு இருக்கிற பெண்களை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கிறாருங்க. பெண்கள் எவ்வளவு வலிமையானவங்க எழுதுறாரு. ஆனால் எல்லாரும் உடம்பு சரியில்லை, என்னால முடியல எங்க பார்த்தா ரிசல்ட் இதான் கேட்க முடியும். என்ன உடம்பு முடியல, ஒன்னும் எல்லா வேலையும் பாக்குறேன், பட் உடம்பு முடியல, அவுட்டு. ஆனா ஒரு ஸ்பெஷலைஸ்ட் இந்த மாதிரி இருக்குதுன்னு தெரியல. அதனாலதான் யோகினிகள், அதாவது நம்ம அந்த புராணத்துல பாத்தீங்கன்னா குந்தி தேவின்னு ஒரு கதாபாத்திரம். ஆமா, குந்தி தேவி. ஆமா, அந்த அம்மா வந்து ஒரு கடுமையான கோபம் உடையவர், 1000 மடங்கு கோபமுடையவர். அப்படிங்க அந்த கோபமுடையவர்கிட்ட போய் கலைகள் கத்துக்கிறாங்க. யோகா கலைகள் கத்துருந்தா தான் அந்த கோபக்காரன்ல போக முடியும். அப்ப அவர்கிட்ட இருந்து பாடம் கத்துக்கிட்டு இந்த யோகிகளை அடைத்து பிள்ளை பேர். அது ஒரு மந்திரம் இருக்குது. யோகிகள் தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து குழந்தை பெற்றுக் கொள்ளுதல். எந்த அடையாளமும் இருக்காது. இப்ப எப்படி ஒரு மான் குட்டி போட்டு போகுது, எந்த அடையாளமும் இருக்காது. ஆனா ஒரு ஆண் இன்னைக்கு இருக்கிற சராசரியான
சாதாரண வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளை பெறுவதற்கு என்னமா கஷ்டப்படுறாங்க. காரணம் அப்போ அந்த உடம்பு விஷமாகி போய் கெட்டு போனதான். இயற்கையான சுத்தம் இல்லை. நோன்பு இருந்து சுத்தம் பண்றது. இப்ப பாருங்க சஷ்டி விரதம் வரப்போகுது. என் பொண்ணு இப்பவே தயாராயிட்டாங்க. இளநீர் குடிச்சு இப்பவே காலையில் பேசினேன். ஆமாப்பா இளநீர் குடிச்சு இளநீர்ல போடணும், எலுமிச்சாறுல போடணும், எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. நீ 8 நாளைக்கு அவங்க வந்து என்ன பண்ண போறோம், நிச்சயம்ல இருக்க போறாங்க. அப்புறம் மலச்சிக்கல் அது பண்ணிக்கலாம்ப்பா, வாழைப்பழத்தையும் அவளையும் போட்டு சாப்பிட்டோன்னா சரியா போகுறாங்க. அது எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இப்ப நாளைக்கு தொடங்க போறாங்க. சரி, இன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் நம்ம கொடுத்தாச்சு. இந்த மாதிரிலாம் கொடுத்தாச்சு. இன்னும் அந்த சின்ன பொண்ணை நம்ம வந்து இங்கிலாந்துல இருக்கிற சின்ன பொண்ணை நம்ம சரி பண்ணணும். அவங்கள நேரத்துல எடுத்து வைக்கணும். இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இன்னும் அந்த அடி வாங்கணும் எல்லாமே. அந்த இயற்கையாக வரணுங்க. நேரம் வகுப்புனா வகுப்புக்கு வந்திருக்கணும். வரணும், வர வைக்கணும். இப்போ மணி என்னாச்சு அங்கே 5:30 மணி, காலையில் 5:30 மணி. இப்போ நமக்கு அவங்களுக்கு 4:30 மணி நேரம் வித்தியாசம். இப்போ 10 மணின்னா அங்கே 4:30 மணி கழிச்சு காலையில் 5:30 மணி, 5:30 மணி. 5:30 மணிக்கு எந்திரிச்சு நிற்கணும், வகுப்புக்கு வரணும். இந்த மாதிரி பண்ணணும். அப்போதான் நம்ம தொடர்ந்து நம்ம கண்காணிக்கவே இருக்கணும். அந்த அவங்க வேலை பள்ளிக்கூடம் போகிறது, கல்லூரி போகிறது ஒரு பார்த்து, அவ்வளவுதான். இதுதான் முக்கியம். எப்போ எந்திரிக்கிறது, என்ன பண்ணுறது, அது ஒரு ஏன்னா சாதாரண விஷயமா. நம்ம கண் முன்னாடியே ஒழுங்குபடுத்த முடியாத பொழுது தொலை தூரத்தில் எப்படி ஒழுங்குபடுத்துறது, இதையும் நான் யோசிக்கிறேன். நம்ம கண் முன்னாடியே நம்ம வேகத்துக்கு வராதவங்கள நீங்க தொலை தூரத்துல 20,000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறவங்கள போய் 10,000 12,000 கிலோமீட்டர் அப்பால் இருக்கிறவங்க எப்படி. ஆனா நல்லது, இந்த மாதிரி ஊடகம் இருக்கிறனால அதுவும் முடியும். ஆ முடியுன்றதுக்கு எனக்கும் இது கிடையாது. சாதனை முடியும்ன்றதுக்கு எல்லாமே முடியும். எல்லாம் சாத்தியம். முடியாது சாத்தியம் கண்டிப்பா 100%. ஒரு தடவை அவங்கள வரையனா இப்பதான் போயிருக்காங்க. இருந்தாலும் அந்த இப்ப எனக்கு இருக்கிற வேகம் உங்களுக்கு இருக்கிற வேகம்லாம் நம்ம குழந்தைகளுக்கும் இருந்தா தான் நல்லது. அதனாலதான் தம்மினும் தம்மக்கள், அதனால பலு சொல்றாரு, நம்மை விட நம்ம குழந்தைகள் அறிவாளியாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. தம்மினும் தம்மக்கள் அறிவுடைமை, நம்மை காட்டி நம்ம குழந்தைகள் மேல்நிலைக்கு வரணும் அப்படிங்கிறாரு. பிறக்கும் பொழுதே குழந்தைகள் வந்து விவரமா இருக்கணுங்கிறாரு. பெருமவற்றில் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கள் பேரல்லவிட. தம்மினும் தம்மக்கள் அறிவுடைமை, மாநிலத்து மண்ணுயிர்க்கலாம் எழுது. ஈன்ற பொழுதில் பெரிது. சான்றோன்கிற பட்டத்தை அவங்க வாங்கணும் இல்ல. சான்றோன்கிற பட்டத்தை வாங்குறத ஒரு தாய்க்கே சிறப்புங்கிறார். ஆச்சரியமா இருக்குது பாருங்க. தாய்க்கு என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, தன் குழந்தைகள் சான்றோன்கிற பட்டத்தை வாங்கினாதான் தாய்க்கே சிறப்புங்கிறாரு. அந்த குரல் மட்டும் பசங்க படிச்சுட்டாங்கன்னா, புரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா வாங்கிடுவாங்க. அது புரியாது, அது புரிஞ்சிச்சுன்னா வாங்கிடுவாங்க. தன்னுடைய தாய்க்கு வந்து சான்றோன்கிற பட்டத்தை பெற்றுத்தர வேண்டும் அப்படிங்கிறது. ஆனா அதே நேரத்துல தகப்பன் என்ன பண்றான்னா, அறிவாளி சான்றோர் முன்னாலுமே நிறுத்த சொல்றாரு. தந்தைக்கு என்ன தெரியுமா பெருமை, சான்றோருக்கு முன்னாலும் நிறுத்த வேணும். அந்த குழந்தை என்ன பண்ணோம்னா, தாய்க்கு வந்து நான் சான்றோன்கிற பட்டத்தை வாங்கிட்டேங்கிறத வந்து தாய்க்கு நிரூபிக்கணும். என்ன ஒடுக்கத்தை சொல்றாரு பாருங்களேன். இப்ப இந்த 3 பேரும் 4 பேர் நம்ம சான்றோர் முன்னாடி நிப்பாட்டி இருக்காங்க. உங்க பேரண்ட்ஸ் தெரியாமல தெரிஞ்சோ முன்னாடி நிப்பாட்டாரு. அப்போ உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாமே அவங்க ஏதோ நல்லது பண்ணியிருக்காங்க. ஆமா, நிறுத்திருக்காங்க. ஏதோ பண்ணிருக்காங்க. இதுவே கண்டினியூ ஆகி போயிட்டா கண்டிப்பா ஸ்ட்ராங் ஆயிருது. போக ஸ்ட்ராங் ஆயிரும் வந்துட்டு. அருமை அருமை, நல்லா. சரி பாப்போம். சரிங்க ஐயா. 12ஆம் பாடம் படிச்சிடலாங்க ஐயா. 12ஆம் பாடம் 12. சரி, நீங்க போறதா போங்க ஐயா. இருக்கீங்களா? போறீங்க? முடிச்சிட்டு போறேன். வீட்டுக்கு போய் தூங்கிடுவேன். அப்புறம் வந்து இதாயிரும். சரி முடிச்சுக்கலாம். 12ஆம் பாடத்தை மட்டும் இன்னொருக்கா படிங்க. 12ஆம் பாடத்தை இன்னொருக்கா படிங்க. இன்னொரு தடவைங்களா நடத்திட்டு மல்லங்க? படிங்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். படிங்க ஐயா. 12ஆம் பாடம் திருக்குறள் விளக்கம். திருக்குறளில் புகழ் எனப்படும் 24வது அதிகாரத்தில் உள்ள 236வது குறள் பின்வருமாறு: தோன்றின் புகழோடு தோன்றுக, அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. மேம்போக்கான பார்வையில் இதன் பொருள் பிறக்கும் போதே புகழோடு பிறக்கவும் அல்லது பிறக்க வேண்டாம் என்பது போல தோன்றுகிறது. மகான் புத்தர் முதல் மகாத்மா காந்தி வரை பிறக்கும் 10 மணி நிகழ்ச்சிக்கு வாங்க, வாய்ப்பு இருந்தா வாங்க. 10 மணி நிகழ்ச்சி.
சுந்தர் சுந்தர் மேம்போக்கான வர. பார்வையில் இதன் பொருள் பிறக்கும் போதே புகழோடு பிறக்கவும் அல்லது பிறக்க வேண்டாம் என்பது போல தோன்றுகிறது. மகான் புத்தர் முதல் மகாத்மா காந்தி வரை பிறக்கும் போதே புகழோடு பிறந்தவர்கள் அல்ல. பிற்காலத்தில் அவர்களின் செயல்கள் அவர்களுக்கு புகழை உண்டாக்கின. பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய் தொழில் வேற்றுமையான் என்ற குறளை கவனிக்கவும். வள்ளுவத்தை மற்ற குறள்களுடன் ஒப்புநோக்கி படிக்க வேண்டும். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்றல்லார் அவம் செய்வார் ஆசையுட்பட்டு துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார் கொள் மற்றையவர்கள் தவம். மேற்கண்ட குறள்களில் தவத்தின் முக்கியத்துவத்தை திருவள்ளுவர் இல்லறத்தார்க்கும் சேர்த்து வலியுறுத்துகிறார். தவம் செய்பவர் என்றும் மறைந்து தனித்து இருப்பார். வள்ளலார் அவர்களின் கீழ்கண்ட சொற்களை ஒப்புநோக்கவும். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. ராமலிங்க வள்ளலார். பதவி. அப்படிப்பட்டவர் வெளிப்பட்டு தோன்றினால் புகழுக்காக மட்டுமே வெளிப்பட்டு தோன்ற வேண்டும். இல்லாவிட்டால் வெளியே வரவேண்டாம் என்பது வள்ளுவரின் கருத்து. ஒரு நல்ல கருத்தை சொல்லிக் கொடுப்பதில் புகழ் உண்டாகிறது. ஏடும் எழுத்தாணியும் மட்டுமே இருந்த வள்ளுவர் காலத்தில் செவிச்செல்வமாகவே கல்வி பரவி வந்ததால் சுருங்கச் சொல்ல வேண்டிய கட்டாயம் திருவள்ளுவருக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும். அப்படின்னா இப்ப நீர் மருத்துவம் பரவணுங்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன். அதனாலதான் அந்த வழக்கறிஞரை சந்திக்கலான்னு போனேன். நீர் மருத்துவத்தை இந்த நீர் மருத்துவத்தை சொல்லிக் கொடுத்தால் உலகம் உருப்படும் என்பதற்கு தான் நான் சென்னை போனேன். வேறு நோக்கம் எனக்கு கிடையாது. இப்போ ஐயா கூட கூப்பிடுறேன். ஐயோட வந்திருக்காரு, அவர்கிட்ட இருந்தா அப்புறம் அவர் வேலையா இருக்காரு. சரி, இப்போ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் தொடங்கணும். எத்தனை நாள் ஐயா? இது 10 வருஷம் ஆனாலும் நான் தான் நிரூபிக்கணும், வேற வழியே இல்லை. 10 வருஷம் ஆனாலும் நான் தான் நிரூபித்தாக வேண்டும். இது ரொம்ப எளிமையானது. ஏன்னா இயற்கையை புரிந்து கொண்டால் மட்டும்தான் நம்ம ஒரு 3 நாள் இருந்து காட்டலாம். பெரிய விஷயம் கிடையாது. 3 நாள் யாரை வேணா இருக்கா, நானே இருக்கேன். அந்த 3 நாள் இருந்து இது வரைக்கும் யாரும் 3 நாள் இருந்து காட்டுறது கண் முன்னாடி. நாம சென்னையில வகுப்பு நடத்திருக்கோம். 100கணக்கான வகுப்பு சென்னையில் நடத்தியிருக்கேன். இப்போ ஐயாவே வந்திருக்காங்க சென்னையில். எத்தனை 2 நாள் வகுப்புல நடத்தியிருக்காங்க. ஆனால் இங்கே இந்த மாதிரி ஒரு உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வழக்கறிஞர் வழிகாட்டி இருக்காரு. அந்த உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் நாம முறையாக அது இருந்து காட்டணும். அதை சென்னையில பண்ணலாம். அதாவது சென்னையிலயோ ஈரோட்லயோ ஏதோ ஒரு யோக மன்றத்துல பண்ணலாம். யோக மன்றங்களை அவங்களை புரிஞ்சுக்குவாங்க. யோக மன்றங்களை பண்ணோம்னா புகழ் வந்துடும். 3 நாள் 6 அப்புறம் அதுதான் தோன்றின் புகழும். அப்புறம் அதுக்கு தான் நம்ம போகணும். மற்ற எதற்காக யார் வீட்டுக்கு போகவே கூடாது. ரொம்ப தெளிவா இருக்கேன். ரொம்ப ரொம்ப போட்டு இறுக்கி பிடிச்சிருக்கேன். இதுக்காகத்தானே வெளியே போகணும். இன்னும் 2 இன்னும் அறிவியல் நிரூபிக்கிறது போகணும், அல்லது நீர் மருத்துவத்தை நிரூபிக்க போயாகணும். இந்த 2 தவிர எதுக்கு போகக்கூடாது. யார் வீட்டு போக கூடாது. நல்லதுக்கும் போகக்கூடாது, கெட்டதுக்கும் போகக்கூடாது. ஏன்னா இயற்கையை புரிஞ்சிட்டோம்னா அடக்கிக்கணும். இயற்கையை புரிஞ்சிட்டோம்னா சும்மா ஓடிக்கிட்டே இருந்தோம்னா என்னதான் இருக்கு. ஆனா ஒண்ணு, இந்த அந்த மேல எடுத்துட்டு போறவங்க கொஞ்சம் பொருளாதார வசதி உள்ளவங்க சொன்னாதான் கேட்பாங்க. நான் சொன்னா கேட்க மாட்டாங்க. இதுக்கு ஒரு பொருளாதார அதிகாரத்துல இருக்கிறவங்க, கொஞ்சம் பொருளாதார வசதி இருக்கிறவங்க தான் சொன்னா கேட்பான். அதனாலதான் ஐயா முயற்சி பண்றாரு. நான் சொன்னா யாரும் கேட்பேன். நான் தான் போட்டுக்கிட்டே இருக்கேன். நான் போய் சொன்னாலும் யாரும் கேட்க போறது இல்லை. இப்ப கோபியில போய் சொன்னேன், இந்த சேவடங்காதல சண்முகன மாதிரி தான். யாரு காதுல ஏறாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு. ஆனா இது அந்த உணவு பழக்கத்திலே உணவு பழக்கத்திலே யோசிக்க வைக்க வேண்டிய பிரச்சனை. அதனால யாரும் உணவு பழக்கத்தை பத்தி சிந்திக்காதவங்க போய் எப்படி சொல்ல முடியும்? இது உணவு பழக்கத்திலே யோசிக்க வைக்க வேண்டியது. நீ செய்கின்ற உணவு பழக்கம் சரியானதா? நீ செய்கிற உணவு பழக்கம், நீ பின்பற்றுகின்ற உணவு பழக்கம் சரியானதா? அது பாதுகாப்பானதா? அது உடலை பாதுகாக்கிறதா? அது உயிரை பாதுகாக்கிறதா? அது ஆரோக்கியத்தை தருகிறதா? ஆரோக்கிய பலத்தை கடைசி வரைக்கும் நமக்கு பாத்தீங்கன்னா உடல் பலத்தை காட்டிலும் ஆரோக்கிய பலம் மேலானது. அது தருமா அப்படின்னு யாருமே சிந்திக்கிறது இல்லை. வாயில வைக்கும் பொழுதே, ஒரு பொருளை வைக்கும் பொழுதே இது உடல் பலம் தருமா, இது அறிவு பலம் தருமான்னு கேட்கணும். கேட்கறதே இல்லை. காரணம், அந்த அளவுக்கு இந்த மனம் ரொம்ப கொடூரமா செயல்படுது. ரொம்ப கொடூரங்க. மனம் இருக்கே ரொம்ப கொடூரமா நம்மளை கொலை செய்யுது. இந்த முதல் 2 நிலை இருக்குது பாருங்க, ரொம்ப படுபயங்கரமானது. பிறவி நிலை, பொருள் தேடுகின்ற வடிவம், இன்ப துன்ப தின்னு போட்டு ஐயோ ஐயோ ஐயோங்கிறது, தின்னு போட்டு ஐயோ ஏங்கிறது, தின்னு போட்டு ஐயோ ஏங்கிறது. அடாடாடாடா. அதுக்கப்புறம் அதை மறுபரிசீலனை பண்றதும் இல்லை. அது மந்த நிலை. இதுதான் அதனுடைய இழிவு நிலை. அதனால வள்ளுவர் சொல்றாரு, இழிவறிந்து உண்பான் அப்படிங்கிறாரு. இழிவை அறிந்து, கொடுமை அறிந்து உண்பான் அவனிடம் இன்பம் இருக்குங்கிறாரு. அது கரெக்டா சொல்றாரு. அதாவது உணவை குறைத்து கொள்ளுங்கிறது எவ்வளவு தெளிவான உண்மை பாருங்க. நீங்க உணவை குறைத்து கொள் அப்படிங்கிறது
இதுவே பெரிய வெற்றிங்க. இப்ப நீங்களாம் செய்றீங்களே பெரிய வெற்றிங்க, சாதாரண விஷயம் இல்ல. உணவை குறைத்துக் கொள்ளுங்கிறது என்ன விளையாட்டா? கீதையில சொல்லப்பட்டு இருக்கிறது, எல்லா யோக மடத்திலும் சொல்லப்பட்டு இருக்கிறது, திருக்குறள் சொல்லப்பட்டு இருக்கிறது, ஊனை சுருக்கி உள்ளிகான் திருவாசகத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, ஒருவேளை உண்பான் யோகி நீதிய பின்பல சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்புறம் வந்து ஊனை சுருக்கி உள்ளிகான் திருவாசகத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்புறம் இதுல நான் அவர் பேர் என்ன, இன்னொரு நிறைய சுந்தரர் தேவாரத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. சுந்தரர் தேவாரம் ஒண்ணு இருக்குங்க, அது ஆட்சி சுந்தரர் பத்தி கேள்விப்பட்டீங்க. நால்வர், மாணிக்க வாசகர், சுந்தரர் அப்படின்னு திருநாவுக்கரசர் 4 பேர் இருப்பாங்க. அதுல சுந்தரர்னு ஒருத்தர் இருப்பாரு. அவருடைய கதையை படிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். அது ஒன்னே மட்டும் நான் படிக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, தெரியாம நிறைய சாப்பிட்டுட்டேங்கிறாரு. ஒரு இடத்துல சொல்றாரு, ஊனை பெருக்கிட்டேன் பாரு, நான் தேவையில்லாம ஊனை பெருக்கிட்டு ஊனை நினைக்காம இருந்தேங்கிறாரு. ஊனை பெருக்கிட்டாவே என்ன தெரியுமா அர்த்தம்? ஊனை பெருக்கிட்டாவே இயற்கையுமே நினைக்கலையாம, அல்லது கடவுள் நினைக்கலையாம. எத்தனாவது பாடல் கேட்டீங்கன்னா 422வது பாடல தேவாரத்துல 422வது பாடல். ஊனை பெருக்கி நினையாது ஒளிந்தேன் செடி ஏன் உணர்வில்லைங்கிறார். செடின்னு தெரியுமா அர்த்தம்? செடி சாதாரண செடி தான். செடி மாதிரி அப்படி உணர்வே இல்லாம இருக்காருங்கிறார். செடிக்கு என்ன உணர்வு, என்ன அர்த்தத்துல சொல்றா நமக்கு தெரியல. செடிக்கு உணர்வே இல்லாமல் செடியேன்கிறாரு. செடினே போட்டிருக்காரு. செடியேன் மரம் மாதிரி நிக்கிறான் பாருங்க. சில நேரத்துல பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, கரெக்டா பொருள் புரியுது. மரம் மண்டடா, நீ மரம் மாதிரி நிக்கிறான் பாரு, உணர்வே இல்லாம. அதாவது 2ஆம் அறிவு, அதுக்கு ஓரறிவு தான், நமக்கு 6 அறிவு. அந்த செடியேன் உணர்வுலேன்னு சொன்னா 6ஆம் அறிவு இல்லாதவன் அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. மரம் மாதிரி இருக்கிறான்னு சொன்னாவே அவன் பகுத்தறிவை பயன்படுத்தாதவன் அப்படின்னு அர்த்தம். இதுதான் மரம் மாதிரி நிக்கிறான். ஔவையார் கூட சொல்லுவாரு, நீட்டோலை வாசியான் அப்படின்னு சொல்லுவார். நீட்டோலைன்னா படிக்க தெரியாதவன், மரம் போல் நின்றவன் எழுதுவார். சபை நடைவே நீட்டோலை வாசியான் அவனல்லவன் நல்ல மரம். உலகத்துல மரங்கள்ல எந்த மரம் தெரியுமா நல்ல மரம் கேட்பார். எந்த மரம் மோசமான மரம்? யாரு? கவையாகி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும், கவையாகி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும் அவையெல்லாம் நன்மரம். அதெல்லாம் மரம் கிடையாதுரா. சபை நடுவே, அறிவாளிகள் நடுவில் ஒரு புத்தகத்தை படிக்க தெரியாதவன், ஒரு அறிவியலை பத்தி பேசாதவன் இருக்க, அவன் தாண்டா நல்ல மரம், முட்டாள் தான் அப்படிங்கிறாரு, அப்படின்னு எழுதுறாரு. அதே மாதிரி சொல்றாரு, இந்த செடியேன் அப்படின்னாவே 6ஆம் அறிவை இல்லாதவன் அர்த்தம். ஆகினா ஊனை பெருக்கி உன்னை மறந்தேன்கிறார். ஊனை தின்று யாரை மறந்துட்டீங்க? இறைவனை மறந்தாச்சு எழுதுறாரு. நான் எழுதல, நான் எழுதி வச்சிருக்கேன், அப்படியே எழுதி வச்சு கண்டுபிடிச்சேன். என்னடா அப்புறம் பார்த்தேன், எவன்டா இப்படிலாம் எழுதுறான்னா பக்தி மார்க்கத்திலே எழுதியிருக்கானுங்க, ஆனால் வழி தெரியல. பக்தி மார்க்கத்தில் எழுதி வச்சிருக்கானுங்க, வேற ஏதோ யோக மார்க்கத்தை, அதாவது உண்டி சுருக்கின் உபாயம் படவுல திருமந்திரம் சரி, ஆனா பக்தி மார்க்கத்தை எழுதியிருக்கானே, ஊனை நல்ல தின்னு போட்டு பயங்கி கிடக்குறேங்க சாராயம் குடிச்ச மாதிரி. அப்புறம் அது மட்டும் இல்ல, எப்ப பாரு சோத்து செட்டிவே நினைச்சிட்டு இருக்கிறேன்னு எழுதுறாரு. என்னது இது? மானக்க சோத்து செட்டிவே எங்க பாருங்க, ஊனை காவல் கைவிட்டு, ஊனைவே காவல் காக்குறது. என்னது? பூனை காவல் காத்த மாதிரி. பூனை கருவாடு இருந்ததுன்னு வச்சுக்கங்க, அது கருவாடு இருந்து நான் சுத்தி வந்துகிட்டே இருக்கும். கருவாட்டு போய் வைங்க, அது அப்படியே சுத்தி வந்துட்டே இருக்கு. அந்த மாதிரி சொல்றாரு. ஊனை காவல் கைவிட்டு, ஊனை காவல் காக்கிறது கைவிட்டு, ஐயோ போச்சு. உன்னை இந்த மாதிரி சோத்து செட்டி நினைக்கிறத விட்டுட்டு உன்னை யாராவது நினைப்பார்களா? நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்ப சோத்திலேயே கடா அப்படிங்கிறான். அப்படியே எழுதியிருக்காரு. ஊனை காவல் கைவிட்டு உன்னை உகப்பார் உணர்வாரே. உன்னை யார் இந்த சோத்து சட்டியை விட்டுக்கிட்டு யார் உன்னை நினைப்பாங்களோ அவங்கதான் மேலடிக்கு போவாங்கன்னு எழுதுறாரு. ஆச்சரியமான கருத்து. இது எத்தனாவது பாடல்? 484வது பாடல். இப்படி எல்லாம் ஆற்றல் தான் கடவுள், ஆற்றல் தான் கடவுள்ங்கிறத அவர் உணராமே பேசியிருக்கிறாரு. ஆமா பாருங்களேன், சோத் செட்டி. கரெக்ட். வேற எடுத்து பாருங்க, 484வது பாடல தேவாரத்துல எழுதியிருக்காரு. ஆச்சரியமான உண்மைகள் தான். பார்ப்போம். எனக்கு இவ்வளவு ஏன்னா இதை பேச நினைச்சிட்டு இருக்குது, எப்போ எழுதி வச்சது எதுக்கு? ஆனா எல்லாம் இதெல்லாம் படிச்சாலும் ஒன்றும் புரியாது. இதெல்லாம் படிச்சால வெங்கடேசன் தியரி, வெங்கடேசன் கொள்கைய இவ்வளவு தூரம் படிச்சாவே நமக்கு மயக்கம் வருது. இந்த மாதிரி கம்பராமாயணத்தையும் கீதா புராணம் பார்த்தோம். அவரு சுந்தரருக்கு தெரிஞ்சிருக்குது, ஆனா புரியல. விஷயம் வச்சிருக்காங்க, தெரியல, யாருக்கும் தெரியல. ஷார்ட் நோட்டா இருக்கு.
ம் இப்போ இது இது வந்து உணவில்லாமல் கால வேலை வந்து மொத்தமாக எல்லா சரக்கையும் எடுத்து ஜூஸ் ம் மாதிரி எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணிட்டாங்க. என்னென்ன அதை எல்லாரும் சொன்னதோ அதை அண்டர்லைன் பண்ணியாச்சு இதில். ஆமா ஆமா ஆமா. ஈஸியாக போகிறதுக்கு வெளியே. சரி சரி சரி. வேற ஏதாவது செய்ய இருந்தா பேசலாம். மேடம் நம்ம வந்து அப்புறம் பிறகு பேசுவோம். மறுபடியும் கூப்பிடுறோம். நன்றிங்க நன்றி. நன்றி, வணக்கம்.